இன்றைக்கி நண்டு கிரேவி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். அது கூட ஒரு 2 பல்லாரியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இல்லைன்னா 3 பல்லாரி, மீடியம் சைஸ் பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லாரி நான் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும். அது கொஞ்சம் லைட் ப்ரௌனாகி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த தக்காளியும் வெங்காயமும் உப்பு போட்டாலும் நல்லா வதங்கும். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மசிகிற ஸ்டேஜ் வரும்போது இது கூட நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் ஒரு 1/2 கிலோ நண்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் நண்டு, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நண்டை இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்குள்ளே நம்ம போடணும். போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருது. இதுக்குள்ளே உப்பு நம்ம எல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மல்லிப்பொடி சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்றோம். உப்பு ஏற்கனவே சேர்த்துக்கிட்டோம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அது ஒரு நல்ல ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறோம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி வச்சுக்கிறோம். அப்போ வந்து நல்லா கொதித்து அதோட கலரே சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா. நல்லா கொதித்ததுனால நல்லா நண்டு வந்துடுச்சு. எவ்வளோ நண்டு இருந்துச்சு இப்போ சுருங்கி நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு உப்பு வேணால் போட்டுக்கலாம். எனக்கு போதுமான அளவு உப்பு இருந்ததுனால நான் போடலை. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மூடி வச்சுக்கிட்டு திரும்ப தண்ணி கொஞ்சம் வற்றிக்கு இப்போவும் நல்லா ஒரு கிளறி விட்டுறணும். நல்லா தண்ணி வற்றி நல்லா ட்ரையாக வந்துடும் பாருங்கள். ஒரு பிளேட்டில் நம்ம அதை எடுத்து வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது மசாலாலாம் ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.